எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்டப்பின் பிரான்ச்சோட டெவலப்மெண்ட்டை ஆட்டோகேடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 டைப்ஸ் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஈக்குவலிட்டியில் பண்ணுறது, ஒன்று வந்து அன்ஈக்குவலிட்டி. இப்போ இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டு வந்து அன்ஈக்குவலிட்டியில் பண்ணுற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எதனாலனா அன்ஈக்குவலிட்டியில் பண்ணிட்டாவே உங்களால் ஈக்குவலிட்டியில் பண்ணிட முடியும் டெவலப்மெண்ட்டை ஆட்டோகேடில். சரி, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, நம்ம அந்த டெவலப்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன தப்புலாம் பண்ணுவோன்றது தான் இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, பிரான்ச் ஆர்க் லென்த்தை கன்வெர்ட் இன்ட்டு ஹெட்டருடைய ஆர்க் லென்த்தாக மாற்றாமல் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகும். ரெண்டாவது, டெவலப்மெண்ட்லாம் முடிச்சிட்ட பிறகு பிரிண்ட் எடுக்கும் போதும் மிஸ்டேக் வரும். எப்படின்னா, 1:1 பிரிண்ட் நம்ம எடுக்கலைன்னா பைப் மேலே அந்த பேப்பரை நம்ம பிரிண்ட் எடுத்த பேப்பரை வச்சு தானே மார்க் பண்ணுவோம். அப்போ வந்து கண்டிப்பாக ஸ்கேல் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி 1:1 எடுக்கிறதுன்றதை நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன் ஆட்டோகேடில். அதோட லிங்க்கை நான் அந்த வீடியோவில் தரேன். சரி, அடுத்தது இப்போ நம்மளுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட் ஸ்டப்பின் டெவலப்மெண்ட் பண்ணுறது தேவைன்னா, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸு, அப்புறம் ஹெட்டரோட ஓடி, அப்புறம் பிரான்ச்சோட ஓடி, இந்த 3 மெஷர்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டப்பின் பண்ண முடியும். சரி, இப்போ நம்பர் ஆஃப் டிவிஷனாக நான் வந்து 16 டிவிஷனாக எடுத்திருக்கேன். எதனால் 16 டிவிஷனாக எடுத்திருக்கேன்னா, 4 டேபிள்ஸ் இருக்கிற வேல்யூ தான் நம்ம எப்போவுமே நம்ம எடுக்கணும். 4 டேபிள்ஸோட வேல்யூ எது? 4, 4, 8, 12, 16, 20 இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டு இருக்கும். எதனாலனா, ஒரு சர்க்கிளில் ஒரு குவார்டர் போர்ஷன்ன்றது என்னென்னா 90 டிகிரி குறிக்கும். இப்போது இந்த 16 360 டிவைட் பண்ணும்போது 22.5 டிகிரி ஒரு டிவிஷனோட ஆங்கிள் கிடைக்கும். இந்த 22.5ஓட மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த டிகிரிக்கு போயிட்டு அப் டு 360 கம்ப்ளீட் ஆகும். நம்மளுக்கு 90 டிகிரியில் கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த குவார்டர் போர்ஷனை வந்து ரீச் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் அந்த 4 டேபிள்ஸ் எடுக்கிறேன். இதை வந்து மட்டும் கரெக்டாக கீப் இட் மைண்டு. சரி, அடுத்தது வந்து ஹெட்டரோட ஓடி வந்து 273.1 mm, அதாவது 10 இன்ச்சு எடுத்துருக்கேன். பிரான்ச்சோட ஓடி வந்து 114.34 இன்ச் எடுத்துருக்கேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் நான் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஸ்டப்பின்னு, இன்னொன்று வந்து ஸ்டப் ஆன். ஸ்டப் ஆன்ன்றதை அடுத்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஸ்டப்பினை மட்டும் பார்க்கலாம். இப்போ கீழே இருக்கிறது வந்து ஹெட்டர் பைப்பு, வெர்டிகலாக இருக்குது வந்து பிரான்ச் பைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டப்பினில் வந்து ஹெட்டர் பைப் வந்து பிரான்ச் பைப் வந்து கரெக்டாக உள்ளே இன்செர்ட் ஆகிடும். அப்போது வந்து நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட்டு பிரான்ச் பைப்பு பண்ண தேவையில்லை. ஹெட்டர் பைப்பு மட்டும் அந்த ஹோல்ஸில் மட்டும்தான் டெவலப்மெண்ட்டு பண்ணால் போதும். சரிங்களா? இதில் வந்து ஓடி எது? டாப் மோஸ்ட் இந்த அவுட்டர் லைன் தான் ஓடி. அதேமாதிரி பிரான்ச்சுக்கு ஓடி எது? இந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்ரு. ஐடி வந்து உள்ளகிற இந்த லைன் டு இந்த லைனு. அதேமாதிரி இந்த ஹெட்டருக்கும் இந்த உள்ளகிற இந்த லைன்லேருந்து இந்த லைன் வருதுன்னா ஐடின்னு அர்த்தம். சரிங்களா? நான் ஏன் 4 டேபிள்ஸ் எடுக்கணுன்றதுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ரீசன் இது தான். ஒரு குவார்ட்டரும் வந்து 90 டிகிரி. அதனால தான் இந்த 4 டிவிஷனாக பிரிச்சிருக்கும் போது நம்மளுக்கு 360 டிகிரி வந்து டோட்டல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் வந்து கிடைக்கிது. இப்போ நம்ம வந்து 4 டேபிள்ஸில் பண்ணும்போது 3 டிகிரி டிவிஷன் அந்த 4 டேபிள்ஸில் பார்த்து பிரிக்கும் போது 90 டிகிரியை கண்டிப்பாக அது கடந்து தான் அந்த டிகிரிஸ்லாம் போகும். சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ பிரான்ச்சோட ஆர்க்லேருந்து கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச டிகிரி. நான் எப்பவுமே என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா θ/360 போடுவேன். அப்படி இல்லைனா இன்னொரு ஃபார்மில் வந்து சர்க்கம்ஃபரன்ஸை அந்த நம்பர் ஆஃப் டிவிஷனில் டிவைட் பண்ணிங்கன்னா இதுதான் அது உங்களுக்கு வந்து 22.4ன்னு இந்த ரிசல்ட் கிடைக்கும். இதை ஒன்றா போட்டு பாருங்கள். இந்த வீடியோ லிங்க்கில் ஒன்று இந்த இமேஜை நான் தரேன். அதுக்கப்புறம் டிகிரி எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, நான் சொன்னேன் நம்பர் ஆஃப் டிவிஷனாக பிரிக்க போகிறது எவ்வளோ டிகிரி கிடைக்குன்னா 360 நம்பர் ஆஃப் டிவிஷனாக போட்டிங்கனாலும் இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவில் ஆர்க் லென்த் தெரிஞ்சு டிகிரி கண்டுபிடினாலும் இந்த ஃபார்முலாலையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இது ஆட்டோகேட் மெத்தட்ன்றதுனால இது மேனுவல் மெத்தட். மேனுவலில் எப்படி மெஷர்மெண்ட்டு ஃபேப்ரிகேட்டர் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை தனி வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோவுக்கு இது தேவையில்லை, நான் பேசிக்காக சொல்லிடுறேன். சரி, இப்போ நம்ம வந்து REC கமாண்ட்லேயே நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். REC டைமென்ஷன் D என்று கொடுத்துங்க. இப்போ நான் வந்து 500 லென்த் பீஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஓடியோட அளவு எடுத்துக்கிறேன். ஹெட்டரோட ஓடி 273.1 என்று கொடுத்து உள்ளே கிளிக் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து அந்த ஜூம் பண்ண அந்த பைப்போட ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸல் கமாண்டில் ஹரிசாண்டல் H சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மிட் பாயிண்டில் இப்படி வச்சுட்டு TR ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஜூம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது REC கமாண்டில் D என்று கொடுத்துட்டு இப்போ வந்து 11 பிரான்ச்சோட ஓடி 114.3 இன்ட்டு அது ஒரு 500 எடுத்துக்கிறேன். சின்ன பீஸ் தானே. இதை வந்து இப்போ ஸ்டப்பிங் மூவ் பண்ணிவிட்டு
சென்டரில் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். எதனாலனா இது ஸ்டப்ன்றதுனால கொஞ்சம் டிவிஷன்ஸ் வந்து உள்ளே வரா மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நம்ம பண்ணிப்போம். இப்போ வந்து சர்க்கிள் வந்திக்கலாம், சி என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ இதை வந்து டிவிஷன் பிடிக்க போகும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். டிஐவி டிவிஷன் டிவைட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர் ஆஃப் டிவிஷன் வந்து 16 என்ட்ரு கொடுத்துங்க. இப்போ இதில் வந்து இந்த டிவிஷன்ஸ் வந்து தெரியலனா டிடிபி டைப் ஸ்பேஸ் விடாதீங்க, டைப் என்டர் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஐக்கான் கேட்கும். அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட் சைஸு வந்து 5ன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது விசிபிள் ஆகும். இப்போ அதே எக்ஸல் கமாண்டில் நம்ம வந்து லைனை போடுவோம். வெர்டிகல் வி செலக்ட் பண்ணிவிட்டு சரி நோடில் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி, இப்போ நோடில் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. அடுத்தது ட்ரிம் பண்ணிக்கலாம். டிஆர் கட்டிங் எட்ஜஸ் செலக்ட் பண்ணி இதுவும் அப் டு இந்த லைன் வரையும் சென்டர் பைப்போட ஹெட்டரோட சென்டர். இப்போ கலர் மாற்றிக்கலாம். இந்த லைன்ஸோட இது வந்து ப்ரொஜெக்ஷன் லைன்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் லைனை மட்டும் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். தனி லேயர் நான் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரொஜெக்ஷன்ஸ் லேயர் மாற்றிச்சு. இது ஒன்று சென்டர் லைனுக்கு சென்டர்னு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது சைடு வியூ வரைஞ்சிக்கலாம். சைடு வியூ வரைக்கும் ரொம்ப சிம்பிள். சர்க்கிள் யூஸ் பண்ணிவிட்டு ஹெட்டரோட சர்க்கிள் வரைஞ்சிங்க. ஆல்ரெடி இது இருக்குது, இதை அப்படியே காப்பி பண்ணி பிரான்ச் இருக்குது அப்படி இதை ஜஸ்ட்டு மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். பிரான்ச்சை காப்பி பண்ணிவிட்டு சென்டர் பிடிச்சிட்டு இந்த சென்டருக்கு மேலே கரெக்டாக எதுன்னு வந்து மீட் பண்ணிடலாம். இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். கட்டிங் எட்ஜஸ் இதை எடுத்துக்கலாம், இதை கட் பண்ணி விட்டுடலாம். இது இருக்கட்டும். இப்போது எக்ஸலில் ஹரிசாண்டல் கவனமாக இந்த லைனு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு மீட் அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே ஒரு லைனும் ஹெட்டர் லைனும் நல்லா கொஞ்சம் ஹெட்டர் பைப்போட சர்க்கம்ஃபரன்ஸும் பிரான்ச் பைப்போட நம்ம பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஆர்க் லென்த்தாக, அதோட மீட் ஆகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கரெக்ட் ஆகும். அது அசெண்டிங் ஆர்டரில் இறங்கு வரிசையில். அப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் பாயிண்ட் இது, ஃபோர்த்து ஃபிஃப்த்து அந்த மாதிரி மீட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம தேவையில்லாத ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிமுக்கு வந்து இதை கட்டிங் எட்ஜஸ் எடுத்துக்கலாம். என்டர் கொடுத்துட்டு இதையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சைடு வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ, ரெண்டுமே லிங்க் பண்ணாவே நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் கிடச்சிடும். இப்போ நான் எஸ்பிஎல் ஸ்ப்ளைன் லைனில் இதுலேயும் அதே மாதிரி தான் இறங்கு வரிசையில் ஃபஸ்ட்டு லைனுக்கு ஃபஸ்ட் லைன் எது வெர்டிக்கல் லைனும் பிரான்ச்சோட வெர்டிக்கல் லைனும் இந்த ஹெட்டர்லேருந்து கன்வெர்ட் பண்ணி ஆர்க் லென்த்தை இப்போ பார்த்துங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது, இதை கடைசியாக நான் சொல்கிறேன், சிம்பிளாக இப்போ சொல்லிடுறேன். பிரான்ச்சோட ஆர்க் லென்த்தும் ஹெட்டரோட ஆர்க் லென்த்தை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே லிங்க் கொண்டு வரும். இது ஃபுல் டீட்டெயிலாக நான் இதுக்கப்புறம் வர இதில் சொல்கிறேன் ஸ்டெப்பில். தேர்ட் லைனுக்கு தேர்ட் லைன், ஃபோர்த் லைனுக்கு ஃபோர்த் லைன் அந்த மாதிரி லிங்க் பண்ணிவிட்டு திருப்பி அசெண்டிங் ஆர்டரில் சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்படியே அப் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிகிட்டே போகணும். ப்ரொஃபைல் கிடச்சிரும். கொஞ்சம் இதுதான் ப்ரொஃபைல். இப்போ தேவையில்லாத லைனை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பார்த்தீங்கன்னா இருங்க கலர் மாற்றல ப்ரொஜெக்ஷன் லைன் எம்ஏ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் வந்து எஸ்பிஎல்ல போட்ட லைன் தான் வந்து அந்த சைடு வியூவோட ப்ரொஃபைல். அந்த பிரான்ச் பைப்பும் ஹெட்டர் பைப்பும் கனெக்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரான்ச் பைப்புக்கு டெவலப்மெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஹெட்டர் பைப்பில் அந்த பிரான்ச் பைப்பு வந்து எப்படி உள்ளே உட்காந்து அந்த ஹோலோட டெவலப்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டாப் வியூ தான் தேவை. டாப் வியூக்கு இதை கம்மி பண்ணிவிட்டு அப்படி கீழே வச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் லைன் போடுறேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப் டு இது வரைக்கும் இஎக்ஸில். இது டைரெக்டாக அப்படி அடிச்சிங்கன்னா உள்ளே வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த வேர்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிரான்ச் ஆர்க் லென்த் கன்வெர்ட் இன்ட்டு ஹெட்டரோட ஆர்க் லென்த் கன்வெர்ட் பண்ணி தான் போட்டால் தான் அந்த ப்ரொஃபைல் வந்து 0,0க்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் லென்த் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆர்க் லென்த் ஹெட்டரோட ஆர்க் லென்த் எப்படின்னா பிரான்ச்சோட ஆர்க் லென்த்தை ஹெட்டர் ஆர்க் லென்த்தை கன்வெர்ட் பண்ணுற இடம் இதுதான். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இது 2 பாயிண்ட். அதேமாதிரி இந்த இடத்துலேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு, அதேமாதிரி இந்த இடத்துலேருந்து அடுத்த பாயிண்ட். எப்படின்னா இந்த பிரான்ச்சில் வந்து எப்படி மார்க் பண்ணுவோம், லீனியராக மார்க் பண்ண முடியாது. பைப் ப்ளஸ் மெஷர்மெண்ட் டேப்பை ரேப் பண்ணிவிட்டு தான் மெஷர் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தான் ஆகும் ஆர்க் லென்த்தை தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. சரி, இப்போ ஆட்டோகேடில் எப்படி இதை வந்து ஆர்க் லென்த்தை கண்டுபிடிக்குதுன்னா காப்பி பண்ணிவிட்டு
ஒரு 3-4 இடத்துல வச்சுக்கலாம். இப்போ டிஆர் தேவையில்லாத லைன்லாம் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆர்க்லேருந்து கிடச்சிச்சு. செகண்ட் ஆர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே கட் பண்ணுறோம். இந்த இடம் கட் பண்ணோம். 1 விட்டு 1 ஆல்டர்னேட். அடுத்த ஸ்டெப்பு இது, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு லாஸ்ட்டு இதுவும் இதுவும். இப்போ தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். டி கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். டிஏஆர் ஆர்க்லேருந்து மெஷர் பண்ணுறது ஃபார்முலா கமாண்டு. அதேமாதிரி டிஏஆர். அடுத்தது அப்படி என்ட்ரு கொடுத்து போனாலும் சரி, கமெண்ட் டைப் பண்ணி போட்டாலும் சரி. ஃபைனலாக கிடைக்கிறது வந்து பிரான்ச் பைப்போட அந்த எந்த லென்த் சொல்லுவோம்ல, அந்த ரேடியஸ் டயாவோட ப்ரிசிஷன் இன்க்ரீஸ் பண்ணினா ஓகே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த லென்த்தெல்லாம் என்ன பண்ணோம்னா இங்கே ஆப்செட் அடிக்கணும். எப்படின்னா இப்போ பாருங்கள், நான் சென்டர் லைனை வந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். எம்ஏ இதுக்கு இது சென்டர் லைனு, இதுக்கு இது சென்டர் லைனு. பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து 22 இருக்கா, ஆப்செட் ஓ யூஸ் பண்ணிவிட்டு 22 ஒரு பக்கம் மட்டும் அடிக்கிறேன். ரெண்டாவது 41 நல்லா வந்துச்சுங்க. எங்கேருந்து எடுக்கணும்னா ஆப்செட்டு 41 ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் அடிச்சுட்டு போவோம். சரிங்களா, அதுதான் முக்கியமானது. 41 எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 54.2 ஆப்செட் 50 இந்த சென்டர் லைன் தான் அடிக்கணும். சரிங்களா, அதுதான் முக்கியம். அடுத்த லைனில் அடிச்சிடக்கூடாது. அப்புறம் லாஸ்ட் வந்து 59 ஆப்செட் 59. இப்போ பாருங்கள் இந்த சென்டர் லைன் தான் அடிக்கணும். சரிங்களா, இப்போ அப்படியே எம்ஐ மிரர் எம்ஐ இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இப்போ மிரர் ஆகிடுச்சு. இப்போது எஸ்பிஎல் இதான் ப்ரொஃபைல், கரெக்டான ப்ரொஃபைல். எங்கேருந்து நான் இங்கேருந்து இந்த சென்டர் லைன் இருந்தாலும் இருங்க, நான் இந்த லைனை வந்து கலர் மாற்றிக்கிறேன். ஏன்னா டிஃப்ரென்ஸுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா. இதுதான் இந்த கிரே கலரில் இருக்குது சென்டர் லைனு. இந்த பக்கத்துலேருந்து ப்ரொஃபைல் வரையலாம், இந்த பக்கத்துலேருந்து ப்ரொஃபைல் வரையலாம். எஸ்பிஎல் நான் இங்கேருந்து வரையிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைன் எடுத்தோன்னா 1 விட்டு 1 லைன் ஆல்டர்னேட்டாக 1 விட்டு 1 லைன். சரிங்களா, அதுக்கப்புறம் டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு தெரியும் இந்த இடம் மீட் ஆகுது, அதே மாதிரி இந்த இடம் கரெக்டாக மீட் ஆகும். 1 விட்டு 1 அப்படி தான் அவங்க ப்ரொஃபைலையும் நீங்கள் வந்து ஃபீல்டுலேயும் மார்க் பண்ணணும். சரிங்களா, இப்போ உனக்கு கலர் மாற்றிக்கலாம் டிஃப்ரென்ஸுக்காக. இப்போனா இதுதான் அந்த ப்ரொஃபைல். சரிங்களா, இப்போ இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கும்போது 1:1 கரெக்டாக செட் பண்ணி எடுத்து போயிட்டு அந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு ரவுண்டை பைப் மேலே ஹெட்டர் பைப் மேலே மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு 0 கிடைக்கும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ 2Dயில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை அப்படி டைரெக்டாக ப்ரொஜெக்ஷன் பண்ணிவிட்டு இருங்க வரேன். இப்போ தப்பாக பண்ணுறக்கூடிய மெத்தடை நான் சொல்லிடுறேன். இது கரெக்டாக பண்ணுற மெத்தட். இது தப்பாக எப்படி பண்ணுவாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். இப்போ ஒன்று இல்லை, இந்த ப்ரொஃபைலில் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். சரி காப்பி இது வேண்டாம், அதே மாதிரி ஓகே காப்பி. தப்பான மெத்தட் எப்படி பண்ணுவாங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். EX இப்போ நான் இப்போ சொல்லி தரது வந்து தப்பான மெத்தடில் எப்படி பண்ணுவாங்கன்றது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்டர் பைப்போட பிரான்ச் பைப்போட இந்த டிவிஷன்ஸை எடுத்துப்பாங்க. நார்மலாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இதுதான் அதிகம். அதை வந்து அப்படியே சென்டரில் வச்சு ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு பாயிண்ட் இந்த மாதிரி பெருசு பெருசாக RE ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா சின்னதாகிடும். இப்போ எக்ஸலில் ஹரிசாண்டல் கமெண்டில் ஒவ்வொரு நோடாக கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைன்ஸை வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் SPL யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி நம்ம சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, இது வந்து 2D வியூவுக்கு இது கரெக்டு. ஆனால் இங்கே வந்து ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அப்போ டெவலப்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆர்க் லென்த்தில் பண்ணுறது தான் கரெக்டான ப்ராப்பர் மெத்தட். இம்ப்ராப்பர் மெத்தட் என்னென்னா 2D வியூக்கு 2D வியூ மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக லென்த்து வந்து ஷார்ட் ஆகும். எப்படின்னா இப்போ பாருங்கள், நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். இந்த லென்த்தும் இந்த லென்த் எவ்வளோ வந்து கரெக்டாக அந்த பைப்போட ஓடி வந்துடுச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்க்லேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணதுனால அதிகமாக வரும். இது தான் அந்த இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இது 114 இருக்குது, 118 வந்துருக்கு. இது ஆர்க்லேருந்து கன்வெர்ட் பண்ணுது. இப்போ இந்த ப்ரொஃபைல் ஏன் அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் டவுன் ஆகி வரும். அந்த மேலே நீங்கள் பைப்பை ப்ரொஃபைலை கட் பண்ணிங்கன்னா 3D வியூவில் நான் காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் இதுதான், நம்ம டைமென்ஷன்ஸ் இதுதான் நம்ம எடுத்துருவோம். இப்போ அந்த மேலே வரையிற அந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி தான் போகும். தனியாக நான் இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா புரியும். இருங்க, ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சி காட்டுறேன். 2D வியூவில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சால் இந்த டவுனேஷன், இந்த டவுனில் எவ்வளோ போயிருக்குன்றது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நேரங்கதி நான் அப்படியே வரைஞ்சிட்டேன் ஒரு சர்க்கிள். இதுக்கு ஒரு டவுன் ஆகுது. இப்போ 2D வியூவில் எடுத்து வரைஞ்சோம்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருந்தால் ஓகே. நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் வளைவாக அப்படி வந்து போகும். எப்படின்னா கொஞ்சம் 3Dயில் பாருங்கள், நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆர்பிட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆர்பிட் பண்ணி காட்டுறேன். இந்த வியூ வந்து ப்ரொஃபைல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டேப்பராக, இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேப்பராக அப்படி வருது என்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் என்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேஷன் வரும். ஓகே, நன்றி.